ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,161 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,412. இன்றைக்கி இந்த ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 23,412, லோ பார்த்தீங்கன்னா 23,319, 313, ஹை பார்த்தீங்கன்னா 23,645. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 23,622 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 461 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து எதிர்க்கு இருந்த நியர்பை ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் ஆகி ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதே க்ளோசிங்கு அதே பாசிட்டிவோட மண்டே இருக்குமா என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 23,700 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல, ஏழியராக அதை ஸ்க்ரால் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,700 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,850 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டில், அதாவது நாளைய மார்க்கெட், நாளைக்கு என்ன டேட்டு 15/6/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,700 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 23,840 to 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கு 23,530 இந்த ஏரியா. இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 23,530 வந்து கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் இந்த கேண்டலோட அப்பரண்ட், அதாவது 23,410 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கீழே போகிறதுக்கான, ஏன்னா அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு தான். ஸோ இந்த லெவலுக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட் அப்சைடுக்கான மூவ் வந்து எடுத்தது. அதனால் செகண்ட் சப்போர்ட் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த 23,410 ரேஞ்ச் வந்து ஒரு க்ரூஷலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,530 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா க்ரூஷியல் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,410 ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 23,700 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,530 வந்து க்ரூஷலாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,622 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இதே பாசிட்டிவில் நாளைக்கு இன்கேஸ் ஓப்பன் ஆனால் கூட மார்க்கெட் வந்து 23,700 லெவலில் வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்கிட்டு பிரேக் ஆகாமல் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து ஃப்ரைடே முடிஞ்சிருக்கிறதுனால 90% வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 23,530 தான். ஸோ இந்த லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இது வந்து பிரேக் பண்ண பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் 23,410 வந்து அடுத்த லெவல் ஆஃப் க்ரூஷியல் சப்போர்ட்டு. ஸோ இது ரெண்டையும் பிரேக் ஆகிறதுக்கு நிஃப்டி வந்து இப்படி இறங்கினாலும் இப்படி ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நம்ம மெயினாக நாளைக்கு பார்க்க வேண்டியது இந்த ரெசிஸ்டன்ட் 1 இந்த சப்போர்ட் 1 மெயினாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.